நல்ல கவனிச்சிங்கன்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதாவது வந்து நீங்கள் வந்து இது எடுத்துக்கோங்க, ரயில்வேஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிந்தி ஆட்கள் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்திய அரசு இருக்குன்றது வந்து என்னன்னா, இங்க இருக்க இளைஞர்களை தவறா வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய வெப்பனை அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மொழி அரசியல், இந்தி எதிர்ப்பு அரசியல், மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, இது எல்லாமே ரொம்ப சென்சேஷனலான டாப்பிக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து ஸ்ரீராம் பேசிகிட்டு இருந்தார், தற்போது வந்து வெங்கடேஷ் இணைஞ்சிருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் இருக்கவங்க. ஸோ அதனால் இவங்கக்கிட்ட வந்து இன்னும் கிரிட்டிக்கலாக நம்ம கேட்டால் தான் இதை பற்றின ஒரு நல்ல புரிதலுக்கு வர முடியும். ஸ்ரீராம்கிட்ட நான் பேசின வரைக்கும் வந்து தமிழ் பற்று தான் இருக்குது, இங்கே வந்து தமிழ் அரசியல் கிடையாது, அதை பற்றின அரசியல் நடக்கிற மாதிரி தெரில அப்படின்னாரு. ஆனால் நான் வந்து இது வந்து ஒரு பெரிய அரசியலாக பார்க்குறேன். இதில் வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்கோ அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே பேசுகிற இந்த அரசியலை முழுசாக கையில் எடுத்து வச்சுருந்தவங்க திராவிட கட்சி, திராவிட சித்தாந்தம் பேசுகிறவங்க தான் இந்த அரசியலை கையில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய, இப்போ இந்த வீடியோ கூட எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. ஹிந்தி வருதா, இதுக்காக தான் வந்து வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு. இப்போ ஹிந்திக்கு எதிரான மனநிலையை வந்து அரசியலாக புரிஞ்சிக்கலாமா? ஏன்னா வந்து அந்த அரசியலை வந்து மக்கள் ஒரு வேலை ஆதரிச்சிருந்தா அதுக்கு காரணம் வந்து இந்தியா வந்து ஹிந்தி பேசுகிற பெரும்பான்மை மக்கள் இருக்க நாடு, தமிழர்கள் வந்து சிறுபான்மையாக இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு கவிதை, இங்கே வந்து ஒரு இலக்கியம் சார்ந்து, கவிதை சார்ந்து, வரலாறு நினைவுகள் சார்ந்து, கற்பனைகள் சார்ந்து, தமிழ் கற்பனையே வந்து உலகம் பூரா நாங்கள் தான், யாதும் முறை யாவரும் கேளிர்ன்றதை விட எல்லாருக்கும் முன்னாடி தமிழ்நாட்டுக்காரங்க தான் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படைவாதம், அந்த மாதிரியான ஒரு கற்பனை வந்து ஒரு ஃபேண்டசி கற்பனையிலேயே நம்ம இளைஞர்களை வச்சிருக்கிறதால இது வந்து ஒரு செட்பேக் தான் ஆக்சுவலா. இது உண்மையில அரசியல் இருக்கு, அது மாற்று கருத்துல. ஏன் அரசியல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியார் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார், சுயமரியாதை மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி என்ன அரசியல் நடந்தது அப்படின்னு கேட்கணும். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, பெரியார் என்ன சொன்னார், சுதந்திரம் வேணான்னு சொன்னதா வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க அரசியலில், அதாவது வந்து தேசிய லெவலில். ஏன் சுதந்திரம் வேணான்னு சொன்னார் அப்படின்னு கேட்டால், சுதந்திரம் வந்து வேணான்றது அந்த லிட்டல் மீனிங் அது இல்லை. சுதந்திரம் வேணான்றது பிராமணர்கள்ட்டையும் பனியாட்டையும் வந்து நீங்கள் ஹிந்தி பிராமணர் பனியாட்டை நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா, நாங்கள் வந்து ஏற்கனவே ஆங்கிலேயர்களில் வந்து போராடி சுதந்திரத்துக்காக ஒர்க் பண்ணது, மறுபடியும் வந்து நாங்கள் அதே ஸ்ட்ரகிளை வந்து இவங்கள்ட்ட வந்து பண்ணணும், பட வேண்டியது இருக்கும். அதனால தான் சுதந்திரம் வேண்டான்றது சொன்னார். இப்போ இங்க நீங்க வந்து ஏன் இந்த ஹிந்தி ஒரு ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் அப்படின்ற ஒரு இது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, 1937க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த குலத்தொழில் ரொம்ப முக்கியமாக ஹிந்தி லாங்குவேஜ் எங்கேருந்து வந்தது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஹிந்தி லாங்குவேஜ் வந்து டைரெக்டாக வந்து இதுலேருந்து சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது. சரிங்களா? சான்ஸ்கிரிட்ன்றது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு ரிட்டன் ஃபார்மாக ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக யூஸ் பண்ண லாங்குவேஜ் தான் வந்து ஹிந்தி பிறக்குது. அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு கிராமர் வந்து டீப் கிராமர் உள்ள சான்ஸ்கிரிட் வந்து ஒரு மாடர்ன் ஃபார்மில் வந்து ஒரு ஈஸியான ஒரு லாங்குவேஜாக இருக்கணுன்றதுக்காக ஹிந்தி கொண்டு வராங்க. அப்போ இந்த ஹிந்தி அப்படின்றது வெறும் நீங்கள் மொழியாக பார்க்காதீங்க. ஹிந்தின்றது நீங்கள் வெறும் மொழியாக பார்க்காதீங்க. ஹிந்தின்றது பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள டிசெண்டன்ட் லாங்குவேஜ். சரிங்களா? சான்ஸ்கிரிட்னு வரும்போதே வந்து சான்ஸ்கிரிட் கூட வந்து ஒரு கம்யூனிட்டி அட்டாச் ஆகுது. இந்த ப்ரீஸ்ட்லி கிளாஸ் இருக்கு இல்லையா, அதாவது பிராமணர்கள் இருக்கிறவங்க, அது வந்து சான்ஸ்கிரிட் வந்து அது கூட டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ பிராமணர்கள் அப்படின்னு சொல்லும்போது பிராமணியம்னு வரும். பிராமணர்கள்னு சொல்லும்போது அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சனாதனா வரும். சனாதனான்னு வரும்போது ஹியூமன் இன்இக்வாலிட்டி வரும், அதாவது மனித அந்த சமத்துவ இன்மை அப்படின்றது வரும். இப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நீங்க தமிழரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நான் தமிழ் மொழியில வந்து படிக்க வைக்கிறதும், அதே வந்து உங்களுக்கு ஹிந்தியில நீங்க வந்து எல்லாமே படிக்கணும்னு சொல்லும்போது, நீங்க ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஹிந்திய தாய்மொழியா கொண்ட ஒரு மாணவனும் நீங்களும் வந்து ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்கள வந்து ரெண்டு பேர்ல யார் மார்க் அதிகமா வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதான் சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த கேள்விக்கு பதில் நான் முடிக்கல இன்னும். என்கிட்ட ஒரு கேள்வி, நான் இந்த கேள்வி வைக்கிறேன். என்னன்னா வந்து நீங்க தமிழ் உங்களது தாய்மொழி, இன்னொரு மாணவன் உங்க கூட படிக்கிற பள்ளியில படிக்கிற மாணவன் வந்து ஹிந்திய தாய்மொழி கொண்டவன், நீங்க வந்து ரெண்டு பேருமே ஹிந்தி வழியில வந்து மீடியம்ல நீங்க படிச்சீங்கன்னா யார் அதிகமா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஆப்வியஸ்லி ஹிந்தி படிச்ச மாணவன் தான் அதிகமான ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அட்வான்டேஜ். தமிழர்களுக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் அட்வான்டேஜா இருக்கும், ஹிந்தி பேசுறவங்களுக்கு ஹிந்தி அட்வான்டேஜா இருக்கும். இப்போ இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து காம்பிடன்சி வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் மாணவர்களுக்கு அதிகமாகும். நீங்க மாடர்ன் கான்டெக்ட்ல பாருங்க, இன்னைக்கு வந்து நல்ல கவனிச்சிங்கன்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்
தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதாவது வந்து நீங்க வந்து இது எடுத்துக்கோங்க, ரயில்வேஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வேற எது வேணாலும் எடுத்துக்கோங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிந்தி ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஏன் உட்கார்ந்துருக்காங்க? பிகாஸ் அவங்க ஹிந்தி மொழியை படிச்சிருக்காங்க. அதனால அவங்க அட்வான்டேஜ் என்ன, தமிழ்நாடு மாநிலமா இருந்தாலும் தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ள இருக்கிற நேஷனல் இது இருக்கு இல்லையா, ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் பேஸ்ட் ஜாப்ஸ், அதெல்லாம் வந்து அவங்க தான் உட்காந்துருக்காங்க. ஒருவேளை ஹிந்தி நம்மளும் படிக்க ஆரம்பிச்சிருந்தால் கண்டிப்பாக நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்துக்குள்ளே அந்த ப்ரிவிலேஜை நம்ம இழந்திருப்போம். உங்களுக்கு புரியுதா? அப்போ வந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம போயிருக்கும். ரெண்டாவது, இங்கிலீஷை ஏன் அடாப்ட் பண்ணாங்க, ஹிந்தியை வந்து வேணா சைட்லைன் பண்ணிட்டு இங்கிலீஷை அடாப்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து மோஸ்ட்லி லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சனாதன ப்ரொமோஷன், வேதாஸ், புராணாஸ், மனுஸ்மிருதி இதுதான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நம்ம தொடர்ந்து இந்த போராட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணின் மைந்தர்களான நாம தமிழர்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த ஹியூமன் இன்இக்வாலிட்டிக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஹிந்து மதம் என்ற பெயரில் சனாதனத்தை உள்ள வந்து ஒரு மகளிருக்கு உள்ள கொண்டு வந்து அந்த மகளிர் மூலமா வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருமே அந்த சனாதனத்தை வந்து உள்ள திணிக்கிறாங்க. இப்போ திணிக்கிறதுன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த 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 சனாதனத்தை நீங்க எக்ஸெப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களே வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா நீங்க வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ அங்கே ஒரு சுப்பீரியர் ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் ஒரு கிளாஸா மாறிடுறீங்க. அப்போ நீங்க உங்க மாநிலத்துக்குள்ளே நீங்க இன்ஃபீரியரா வாழ ஆரம்பிச்சிடுங்க. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். அதாவது வந்து இப்போ ஹிந்திக்கு எதிரான மனநிலைன்றது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் இலக்கியம் ரொம்ப பழமையான இலக்கியம். உண்மை. இங்க ஜாதிக்கு எதிரான அதாவது இலக்கியங்கள்லாம் இருக்கு. ஆமா. அப்படின்றது இருக்கு. ஹிந்தி வந்து என்னன்னா ஜாதி ரீதியான இலக்கியம். அதுல பிராமணர்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. இது உண்மையா? உண்மைதான், அதான் சொல்றேன். சன்ஸ்கிருத் வந்து யாரோட மொழி? பிராமணர்களோட. இல்ல, சன்ஸ்கிருத்ன்றது பிராமணர்களோட மொழி. ஹிந்துஸ்தானின்றது சான்ஸ்கிரிட் மட்டும் கிடையாது, அதுல பார்சி இருக்கு, பெர்சியன் இருக்கு. இல்ல, ஹிந்துஸ்தானி வேற சன்ஸ்கிருத் வேற சார். நீங்க ஏன் ஹிந்துஸ்தானிய சன்ஸ்கிருத் கூட ஒப்பிடுறீங்க? ஹிந்துஸ்தானி இஸ் a different மொழி. வாட் இஸ் ஹிந்துஸ்தானி? இல்ல, ஆல் ஓவர் ஹிந்துஸ்தானி லாங்குவேஜஸே நான் சொல்றேன். ஆல் ஓவர் ஹிந்துஸ்தானி. நான் ஹிந்துஸ்தானின்றது என்ன சொல்றேன் உங்களுக்கு, அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இந்துன்றது வார்த்தை வந்து சிந்து தான். இந்து பர்ஷியன் மொழியில இந்துன்னு சொல்லுவாங்க, சி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இந்து. இந்துஸ்தான்னா இந்த நாட்டுல பேசுற மொழி. ஆமா, அது மாதிரி. அப்போ நவீன்னா நவீதுன்னுவாங்க, ஷர்மிலான்னா ஷர்மிலேன்னுவாங்க. புரியுதா? இப்போ இங்க இந்த நாட்டுல இந்த நிலப்பரப்புல ஜியோகிராஃபில நீங்க நல்லா கவனிக்கணும். ஹிந்துஸ்தானி இஸ் a mixture of multiple languages. It includes சான்ஸ்கிரிட், பிரகிருதி, உருது, இந்த கலவையெல்லாம் சேர்ந்த ஹிந்துஸ்தானி மொழி, பர்ஷியன் எல்லாமே. நீங்க சன்ஸ்கிருத்ல நீங்க ஹோல்ட் ஆன் டு சன்ஸ்கிருத். நீங்க ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிருத் நீங்க பாத்தீங்கன்னா, சன்ஸ்கிருத் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் பிராமன். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து பிராமணர்களுக்கு எதிராக இல்லை. என்னோட மென்டரே வந்து ஒருத்தர் பிராமணர், மிஸ்டர் பார்த்தசாரதின்னு சொல்லிட்டு எனக்கு மென்டர் வந்து அவர் பிராமணர் தான். பட் அவர் வந்து அந்த மாடர்ன் சிந்தனை கொண்டவர் தான் அவர். அதனால நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. பிராமணியம் ப்ராக்டிஸ் பண்றதுல சனாதனத்துக்குள்ள ஹியூமன் இன்இக்வாலிட்டி இருக்கு. அந்த லாங்குவேஜ் வந்து டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் திஸ் கல்ச்சர். இந்த கலாச்சாரத்தை நீங்க வந்து ஹிந்தி எக்ஸெப்ட் பண்ணி நீங்க அந்த கலாச்சாரத்தை எக்ஸெப்ட் பண்ணி ஆகணும். நீங்க சனாதனை எக்ஸெப்ட் பண்ணீங்கன்னா அந்த கலாச்சாரத்தை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு புரியுது? எனக்கு வந்து இதுல புரிய வேண்டியது வந்து இது வெறும் பற்றா, தமிழ் பற்றால வந்து எதிர்க்காங்களா, பாலிடிக்ஸ் அவங்க எதிர்க்கிறாங்களா, அது ஒரு லைன். ரெண்டாவது வந்து இதனால தமிழர்கள் வந்து அடையக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? சார் நன்மைகள் என்ன நான் சொல்றேன். நான் இங்கிலீஷ் வந்து ஏன் வந்து ஓவர் ஹிந்தி வந்து இங்கிலீஷ் ஏன் அடாப்ட் பண்ண கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் ப்ரோமோட்ஸ் சயின்ஸ், சயின்டிபிக், மாடர்ன், குளோபல் ப்ரோக்ரஸ். நீங்க வந்து இங்க வந்து சன்ஸ்கிருத், ஹிந்தி, வேதாஸ், புராணாஸ், மனுஸ்மிருதி ப்ரோமோட்ஸ் சூப்பர்ஸ்டிஷன். சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னா மூட நம்பிக்கை. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? நீங்க வந்து ஒருத்தர் தான் வந்து கோயிலோட கருவறைக்குள்ள போகணும்னு சொன்னா அந்த மனுஸ்மிருதியில எழுதிருக்குன்னா அவங்க தான் அதுக்கு தகுதியானவங்க, நீங்களாம் தகுதி இல்லைன்றது. ஒரு சார் வந்து கோயிலுக்குள்ளே போக கூடாதுன்னு சொன்னா அது வந்து மனுஸ்மிருதி வந்து சொல்லிச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப இது எல்லாமே என்னன்னா சூப்பர்ஸ்டிஷன். கடவுளா வந்து சொன்னாரா நீ வந்து கோயிலுக்குள்ள போறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு? எதன் அடிப்படையில் பை பர்த் நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும் கோயிலுக்குள்ள ஒருத்தன் போக கூடாதுன்னு? எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க? இதுக்காக தான் கௌதம் புத்தர் போராடினார், இதுக்காக தான் ஜீசஸ் போராடினார், இதுக்காக தான் வந்து பெரியார் போராடினார். நீங்க வந்து காங்கிரஸ், அஃப்கோர்ஸ் நானும் வந்து காங்கிரஸ் ஐடியல் இருக்கேன். பட் பொலிட்டிக்கலா அந்த ப்ராப்ளத்தை பார்ப்போமே. அதாவது வந்து தமிழ் பேசுற ஒரு யூத், அதாவது வந்து தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்களை வந்து ஐடியாலஜிக்கலா ஹிந்திக்கு எதிராக திருப்புறதுக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. மாடர்ன் டேல நான் வந்து இது நடக்குது நானும் சொல்லல, இல்லன்னு நானும் சொல்லல. இன்னைக்கு நீங்க வந்து பார்லிமெண்ட் போனீங்கன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பெரும்பான்மையான எம்பிஸ் ஹிந்தி பேசுறவங்க. நீங்க கன்னடம் பேசலாம், தமிழ் பேசலாம், இல்ல தெலுங்கு பேசலாம், இல்ல மராட்டி, பெங்காலி பேசலாம், பஞ்சாபி பேசலாம். இங்க வந்து இவங்க எல்லாருமே மைனாரிட்டிஸ்.
அதுல வந்து தமிழ் வந்து என்னன்னா ரொம்ப வந்து இந்த மைனாரிட்டி ஃபீல் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து நல்லதா கெட்டதான்றத விட இது உணர்வுபூர்வமா வந்து அதாவது வந்து இந்த தனி நாடு பிரிவினை இது எல்லாத்துக்கும் வந்து தூபம் போடுற ஒரு விஷயமா வந்து அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பு இருக்குன்றது வந்து என்னன்னா இங்க இருக்க இளைஞர்களை தவறா வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய வெப்பனா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க என்னன்னா வந்து மாடர்ன் டேல வந்து ஹிந்தி வந்து அதுக்குதான் என்னன்னா இந்த பிரச்சனையை வந்து மத்த மக்கள் கடந்துட்டாங்க. இந்த பிரச்சனை இந்தியாவுல மத்த மக்கள்லாம் கடந்துட்டாங்க. மத்தவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க வந்து யூபியில எல்லாரும் எம்பி ஆகுறது எல்லா மக்களுமா எம்பி ஆகுறாங்க. அங்க வந்து யார் எம்பி ஆகுறாங்களோ அது இப்ப பீகார் எடுத்துக்கோங்க. சாமானிய மக்கள் எல்லாருமே எம்பி ஆக போறது கிடையாது. மத்திய பிரதேஷ்ல சாமானிய மக்கள் அங்க குறிப்பிட்ட சில நபர்கள் பாராளுமன்றத்துக்கு போறாங்க. அரசியல்ல வந்து என்னன்னா யதார்த்தம்ன்றது என்னன்னா இப்ப ஹிந்தி பேசுற மக்கள் எல்லாரும் வந்து பார்லிமெண்ட்டை புடிச்சு வச்சிருக்கல. அங்க இருந்து வந்து ஒரு 200 பேர் வந்து என்னன்னா அங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. அவங்கள ரெப்ரசன்ட் பண்றாங்க. அது மாதிரி இப்ப தமிழ் இந்த மனநிலையை வந்து பொலிட்டிக்கலா புரிஞ்சுக்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. இது ஈஸியா வந்து இங்க வந்து ஃபயர் ஆகுது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க இப்ப குறிப்பா நான் சொல்றேனே இப்ப இந்த வீடியோல நமக்கு எதிரா ஒரு சிந்தனை வருது அப்படின்னா கூட இப்ப திராவிடம் பேசுறவங்க நம்மள எதிரா பாக்குறாங்கனால அது என்னடா வந்து ஹிந்தி பேசுறவங்க பெரும்பான்மையா அவங்க பார்லிமெண்ட் போறாங்க பாக்குறாங்க பெரும்பான்மையா இருக்காங்க. அங்க என்ன வந்து மொத்த மக்களும் வந்து உட்காந்துருக்காங்க பிரதிநிதிகள் இருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு பிரதிநிதிகள் எவ்வளவு அவ்வளவுதான் போக முடியும். இப்ப இந்த மனநிலையை வந்து இந்த 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 யதார்த்தத்தை வந்து ஒரு இந்தியான்ற ஐடியாவுக்கு எதிரா திருப்புறது வந்து நல்லதா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா மாடர்ன் டேல வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இந்த ஹிந்தியை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க நான் மறக்க மாட்டேன். பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த டூ ரூட்ஸ் அந்த ரூட் என்ன அப்படின்றது நீங்க பார்க்கணும். பெரியார் வந்து எந்த காரணத்துக்காக தந்தை பெரியார் வந்து இதை கொண்டு வந்தாரோ அது வந்து வேலிடா ஒரு ரீசன் இருந்தது. அந்த ரீசனுக்காக வந்து இந்த புரட்சி நடந்தது. ஏன்னா இங்க நிதானிக்க வேண்டியதா இருக்கு சார். ஏன்னா தந்தை பெரியார்ன்றது இன்னைக்கு வந்து என்னன்னா டாக்டர் ஷாலினில இருந்து எல்லாருமே கொஞ்சம் பெரியாரிஸ்டா இருக்காங்க. இன்டெலெக்சுவல்ஸ் பூராமே தமிழ்நாட்டுல படித்த இளைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் பெரியார் வந்து விட்டுக்கல. ஏன் ஈவன் தாவேக தலைவர் விஜய் கூட தமிழக முதல்வர் விஜய் கூட பெரியாரை விட்டுக்க முடியாது. பெரியார் என்ன அவர் விடல. சோ தந்தை பெரியார் வந்து ஹிந்திக்கு மட்டும் அவர் எதிரான ஆள் கிடையாது. அவர் தமிழுக்கும் வந்து எதிரான ஆட்கள்ன்றத வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அவர் தமிழ் அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். நான் என்ன அப்படின்னு ஹிந்தி பேசுற மக்கள் வந்து முட்டாள்கள் மூட நம்பிக்கை ஜாஸ்தியானவர்கள் அப்படின்ற மனப்பான்மையை வந்து இல்ல தாவேகாவோட கொள்கை எப்படி இருக்கணும் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் மொழி கொள்கை தாவேகாவுக்கு எப்படி இருக்கணும்னு பாக்குறீங்க?